வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 8. தருண், கொஞ்சம் எழுந்துருடா. கண்ணா, இங்க பாரு என்று மெதுவாக அவனை உலுக்கி எழுப்ப முயன்றான் சித்தார்த். என்று மறுத்தபடி அவன் திரும்பி படுக்க, செல்லக்குட்டி இங்க பாருடா, அம்மாவுக்கு நேத்து நைட்ல இருந்து உடம்பு சரியில்லை, அவ ஒண்ணுமே சாப்பிடல. நீ சீக்கிரம் எழுந்து அம்மாவை எழுப்புனா தானே அவ ஏதாவது சாப்பிடுவா, பாவம் பசிக்கும் இல்லையா என்று தருணை மெல்ல நேராக அமர வைக்க முயன்றபடி தாஜா செய்ய, அவன் சித்துவின் நெஞ்சில் முகத்தை இதற்கும் அதற்கும் தேய்த்து விட்டு எழுந்து குட்டி வாய் திறந்து லேசாக கொட்டாவி விட்டான். அவன் செய்கைகள் சித்து ரசனையுடன் பார்த்திருக்க, ஏன் அம்மாவுக்கு என்ன, எனக்கு தானே ஜுரம் என்று கண்களை தேய்த்தபடி வினவினான். உனக்கு அதிகமான ஜுரம் வந்ததால அம்மா ரொம்ப பயந்து போயிருந்தாளா? வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே தொப்புன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அப்புறம் நான் தான் உன்னையும் அம்மாவையும் கட்டில தூக்கிட்டு போய் படுக்க வச்சேன் என்று அவனுக்கு விளக்கினான். அச்சச்சோ, அப்படியா? ஓ, அப்ப அம்மாவுக்கே தெரியாமதான் நீங்க எங்களை அந்த பெட்ல படுக்க வச்சீங்களா? அதான பார்த்தேன். அந்த பெட்ல படுத்து தூங்கலாமான்னு அம்மாவை ஆசையா கேப்பேன். அவங்க, இல்லடா கண்ணு வேண்டாம், அது ஆன்ட்டியோட பெட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, நாம கீழே பாயில தான் படுத்து தூங்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்க அதுல படுத்து தூங்குனது தெரிஞ்சா அவங்க எங்களை திட்டுவாங்களா என்னன்னு தெரியலையே என கவலையில் ஆழ்ந்தான். உள்ளுக்குள்ளே குழம்பியவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், அப்படியா, பரவாயில்ல விடு, அவங்க வந்து கேட்டா நான் தான் எனக்கு விவரம் தெரியாம இப்படி பண்ணிட்டேன், இவங்கள எதுவும் திட்டாதீங்க, சாரின்னு சொல்லிடுறேன், ஓகே என்று கேட்டு சித்து புன்னகைக்க பதிலுக்கு அவனும் உருவளித்தான். சரி, நான் அம்மாவை எழுப்பி விடுறேன் என உள்ளே ஓடினான் தருண். இதுதான் குழந்தைகள் இயல்பு என்பது. இரவு நான் அப்பா இல்லை என்றதும் கோபித்துக் கொண்டு பேசாமல் இருந்தவன் காலையில் அனைத்தையும் மறந்துவிட்டு பேசி சிரிக்கிறான் என பெருமூச்செறிந்தான். உள்ளே தருண் எழுப்பியதும் தடாபுடாவென்று வேகமாக தூக்கம் கலைந்து எழுந்தமர்ந்த சிந்து அதைவிட அதிவிரைவாக தான் கட்டிலில் இருப்பதைக் கண்டு துள்ளி குதித்து கீழே இறங்கினாள். முகமெங்கும் குழப்ப மேகங்கள் சூழ விழித்துக் கொண்டு நின்றிருந்த சிந்துவின் கரம் பற்றி இழுத்த தருண் சித்து தன்னிடம் தெரிவித்த கதை முழுவதையும் அப்படியே அவளிடம் ஒப்புவித்தான். உறக்கத்தில் நலுங்கி இருந்த தன் ஆடைகளை சரி செய்து கொண்டு துரிதமாக வெளியே வந்தாள் அவள். அறையில் நடப்பதை கவனிக்காதவன் போன்ற பாவனையில் அனைத்தையும் காதில் வாங்கியபடி அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தான் சித்து. சாரி சார், ஆக்சுவலி 2 நாளா உங்களுக்கு நாங்க ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டோம். நேற்று ராத்திரி எனக்கு மயக்கம் எப்படி என நெற்றியை தேய்த்தபடி அவள் யோசித்து குழம்ப, மீண்டும் அந்த மோசமான வார்த்தைகள் பற்றிய நினைவாள் கவலையடைய போகிறாள் என்று அவளை வேகமாக திசை மாற்றினான் சித்தார்த். அதை விட்டு தள்ளு, அது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. இப்போ குழந்தைக்கு சரியான நேரத்துல ஆகாரம் கொடுத்து மருந்து மாத்திரைகளை கொடுக்கணும், அதை மட்டும் கவனத்துல வச்சுக்கோ. ஏன்னா வெளியேதான் ஜுரம் சரியாயிடுச்சே தவிர உள்ளுக்குள்ள இன்ஃபெக்ஷனோட பாதிப்பு முழுமையா குணமாயிருக்காது. சோ அதை கரெக்டா மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணு. ராத்திரி நீ ஒண்ணுமே சாப்பிடவே இல்லையே, ஃப்ரிட்ஜ்ல பால் இருக்கு, நீயும் குடிச்சிட்டு குழந்தைக்கு கொடுத்துரு. வேற எதுவும் வாங்கணுமா என்று அக்கறையுடன் வினவினான். இல்ல சார், எல்லாம் இருக்கு, இனி நான் பாத்துக்குவேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் அவள் நெகிழ்வோடு. இட்ஸ் ஓகே, டேக் கேர் என்றவன் குனிந்து தருணிடம் புன்னகைத்து, பைடக்குட்டி, அம்மா கொடுக்கறத மறக்காம ஒழுங்கா சாப்பிடணும் என்ன என்று அவன் கண்ணம் தட்டிவிட்டு குழந்தையின் முகம் வாடி விழுவதை காண பொறுக்காமல் சட்டென்று விரைந்து வெளியேறினான். எங்கே இரவு மாதிரி அப்பா அது இது என்று எதையாவது கேட்டு சிந்துவிற்கு சங்கட்டத்தை உருவாக்கி விடுவானோ என்கிற பயம் வேறு அவனை அவ்வாறு விரைவாக செயல்பட வைத்தது. சைட்டில் அடுத்த தளத்தில் நடக்க வேண்டிய வேலைகள் குறித்து தனக்கு கீழே பணியில் இருந்த சூப்பர்வைசரிடம் விலக்கிக் கொண்டிருந்த சித்துவிற்கு மனதின் ஒரு ஓரத்தில் சிந்து மற்றும் தருணின் நினைவுகள் நெருஞ்சி முள்ளாய் உறுத்திக் கொண்டே இருந்தது. இருவரும் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? தருண் ஒழுங்காக சாப்பிட்டு மருந்து குடித்திருப்பானா?
இல்லை என் நினைவாள் மறுத்து அடம் பிடித்திருப்பானா? சிந்து நேற்று அந்த பெண்மணி சொன்னதையெல்லாம் எண்ணி பார்த்து ஏதாவது வேதனையில் இருப்பாளோ? இரவிலிருந்து சாப்பிடாமல் வேறு இருந்தாளே. தனக்குள் எதையெதையோ மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தவன், பேசாம இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போயிடலாமா என்று யோசித்தான். ஆம், அதுதான் சரி. இங்கிருந்து புலம்புவதை விட அங்கே இருந்தால் அருகில் இருக்கின்றோம் என்ற நினைவில் சற்று நிம்மதியாகவாவது இருக்கும் என்று கிளம்பினான். வேலைக்கு வந்த 1 மணி நேரத்திலேயே அவன் விடுப்பெடுத்துக் கொண்டு கிளம்பவும் அனைவரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர். அதை எதையும் உணரும் மனநிலையில் அவன் இல்லை. பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திவிட்டு மாடிப்படி ஏறி முடித்தால் சிந்துவின் வீட்டின் முன்பு 10-15 பேர் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். ஒரு நொடி இதயம் தன் துடிப்பை நிறுத்த, ஐயோ, சிந்து ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாளா? கடவுளே, குழந்தை என்று பதறியபடி உடலில் ஏற்பட்ட நடுக்கத்தை மறைத்துக் கொண்டு அங்கே குழுமி இருந்தவர்களை வேகமாக விலக்கிவிட்டு உள்ளே சென்றால் வீட்டு வாசலில் சிந்து விழிகளில் நீர் வழிய தலைகுனிந்து நின்றிருந்தாள். தருண் அவன் வயிற்றில் முகத்தை ஆழமாக புதைத்து தன்னை மறைத்தவாறு தன் சின்னஞ்சிறு கைகளால் அவளின் இடையை கட்டிக்கொண்டு பயத்தோடு நின்றிருந்தான். என்ன நடக்குதுங்க? உடம்பு முடியாதவங்கள வாசல்ல நிக்க வச்சு என்ன செய்யறாங்க இவங்க? எல்லாரும் இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை என்று அவர்களிடம் வினவினான். அவன் குரலை கேட்டு சிந்து வேகமாக தலை நிமிர தருணம் பட்டென்று திரும்பி பார்த்தான். அவன் விழிகளும் அச்சத்தில் கலங்கி நீர் தேங்கி நின்றது. இதோ எல்லாத்துக்கும் காரணமான பெரிய மனுஷனே வந்துட்டாரே, இவர்கிட்ட விவரத்தை கேளுங்க என்று தன் தோளில் நொடித்தார் சிந்துவின் பக்கத்து பிளாட் பெண்மணி. இவர்தானே அன்று சிந்துவை பேசவே விடாமல் சண்டையிட்டு கதவை சாற்றியது? இப்பொழுதென்ன பிரச்சனையை இழுத்து விட்டிருக்கிறார் என்றவன் குழம்பியபடி நிற்க, அதுக்குத்தான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அபார்ட்மெண்ட்ல குடி வைக்க கூடாதுன்னு சொல்றது என ஒருவர் ஓங்கி குரல் கொடுத்தார். சித்தார்த் எதுவும் பேசாமல் புருவம் சுளித்தபடி அவரை பார்த்தான். நேத்தைக்கு முந்தின ராத்திரியே இவளை எங்கேயோ வெளியே கூட்டிட்டு போயிட்டு இந்த ஆளுதான் கூட்டிட்டு போனதா வாட்ச்மேன் சொன்னாரு. இதை விட அசிங்கம், நேத்தைக்கு இங்கேயே இவ வீட்லயே ராத்திரி முழுசு தங்கி இருந்திருக்காரு. இன்னும் விட்டா என்னென்ன நடக்குமோ. இங்க பாரு, ஓனர் கிட்ட நாங்க காலையிலேயே பேசிட்டோம். அவங்களும் இந்நேரத்துக்கு உன்கிட்ட போனை போட்டு விவரம் சொல்லிருக்கணுமே. நாளை காலைக்குள்ள நீ வீட்டை காலி பண்ற. உன் கேவலமான தொழில் எல்லாம் வெளியே எங்கேயாவது இதுக்குன்னே ஏரியாக்கள் இருக்கும்ல, அங்கே வச்சுக்கோ. இங்க கிளப்பரப்பலான்னு நினைக்காத என்று ஒருவர் நரம்பில்லாத நாவு எப்படி வேண்டுமென்றாலும் சுழலும் என்பதை நிரூபிப்பது போல பேசி முடிக்க அதிர்ந்து நின்றான் சித்தார்த். சிந்துவிடமிருந்து வாயில் கை வைத்து மூடி அடக்கப்பட்ட மெல்லிய கேவல் ஒன்று அடிவயிற்றிலிருந்து ஓங்கி வெளிப்பட்டது. குழந்தையை வைத்துக் கொண்டு யாரும் இல்லாத அனாதையாக தனிமையில் சிரமப்படுகிறாளே, இந்த அவளை பெண் என்கின்ற மனிதனாக பிறந்ததற்கான அடிப்படை மனிதாபிமானம் கூட இல்லாமல் அவள் மேல் பழி சுமத்தும் அவர்களை ஒரு நிமிடம் சலனமென்று வெறித்தான் அவன். பின் மெதுவாக தன் பக்கத்தை வீட்டு பெண்மணியிடம் திரும்பினான். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, முந்தா நாள் ராத்திரி நாங்க எங்க போயிருப்போன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியாதா என கூர் பார்வையுடன் வினவினான். என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க எங்கெல்லாம் சுத்தி தெரிஞ்சீங்களோ அத நான் உங்க பின்னாடியே வந்து பாத்துக்கிட்டா இருந்தேன் என்றார் அவர் அலட்சியமாக. வார்த்தைகளை அளந்து பேசுங்க. மனசாட்சின்றதே இல்லாதவங்களுக்கு மத்தவங்களோட கஷ்டம் மட்டும் எங்க இருந்து தெரியும்? அன்னைக்கு ராத்திரி கதவு தட்டின அந்த சின்ன பொண்ண ஏதாவது பேச விட்டீங்களா நீங்க என்று சீறினான். ஏய், இங்க பாரு, இந்த கத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் கதவை சாத்தின உடனேதான் உங்களுக்கு ரொம்பவும் வசதியா போயிடுச்சுல. போதும், வாய முடுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும். இங்க பாருப்பா, வயசுல மூத்தவங்கன்ற மரியாதை இல்லாம இப்படி எல்லாம் பேசாத என்று பெரியவர் ஒருவர் அதட்டினார். பெரியவங்கன்னா வயசுல மட்டும் இருக்கக்கூடாது சார், பேச்சிலையும் செயல்லையும் இருக்கணும். சரி, என்ன நடந்ததுன்னு நானே உங்களுக்கு விவரமா சொல்றேன். அந்த அப்பாவி பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல, அவ ரொம்ப நல்லவ என்று அங்கு நின்றிருந்தவர்களுக்கு அன்றைய சூழ்நிலையை விரிவாக எடுத்துரைத்தான் சித்தார்த். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.